ஹாய், நான் டாக்டர் ஜெயச்சந்திரன், சன் ஹாஸ்பிட்டல் மதுரை. இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற பேஷண்டோட பேர் ஜானகிராமன், வயசு 50, சென்னை. அவர் கடுமையான உழைப்பாளினா காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் ஃபுல்லாகவே வெயிட் தூக்குறது, பல வேலைகள், ஆளினால் மாதிரி எக்கச்சக்கமாக வேலை பார்க்குறவர். ஒரு முக்கியமான பொழுதுபோக்கு நிறுவனத்தில் ஒரு ஆல்ரவுண்டராக இருக்கிறவர். அந்த அளவுக்கு கடுமையாக வேலை பார்த்துட்டு இருந்தவருக்கு திடீர்னு பேக் பெயின்னா சாதாரணமாக வரல, ரொம்ப சிவியரா. அதாவது நிற்க முடியாமல் போயிடுச்சு. நிமிர்ந்து நிற்க முடியாது, சாஞ்சு தான் நிற்க முடியும், இல்லை வித் சப்போர்ட்டோட தான் நடக்க முடியுன்ற அளவுக்கு ரொம்ப சிவியரா பாதிக்கப்பட ஆரம்பிச்சிட்டாரு. அப்புறம் சென்னையில நிறைய ஹாஸ்பிட்டல்ஸ் போயிருக்காங்க. எங்க போனாலுமே உடனே ஆபரேஷன் பண்ணுங்கிற அளவுக்கு அவருக்கு மோசமா இருந்தது. அதுலதான் நம்ம பேஷண்ட்ஸோட ரிவ்யூஸ் பார்த்துட்டு தான் இங்க வந்தாரு. இங்க வந்தப்போ அவங்க நிமிர்ந்து நடக்கவே இல்லை, ரொம்ப குனிஞ்சு சாஞ்சு நடந்து தான் வந்தாங்க. அவரே அந்த வீடியோ கூட சொல்லுவார், கேளுங்க. இங்க ஒரு வாரத்துல அவரு கம்ப்ளீட்டாவே சரியாயிட்டாரு. அவருக்கு நம்ம சன் ஹாஸ்பிட்டல் இருக்கிற அட்வான்ஸ்டு பிசியோதெரபி ட்ரீட்மெண்ட்ஸ் மூலமா ட்ரீட்மெண்ட் கொடுத்து அவரை சரி பண்ணி கொடுத்துருக்கோம். எலக்ட்ரோதெரப்பி, மேனுவல் தெரப்பி, ரோபோஸ்பைன். இவரை பொறுத்த வரைக்கும் இவருக்கு ரோபோஸ்பைன் ரொம்ப இம்பார்ட்டன்ஸ். ஏன்னா முதுகு வளைய ஆரம்பிச்சிருச்சு, டிஸ்க் ப்ரொட்ரூஷன் ஆயிடுச்சு. L5S1ல டிஸ்க் ப்ரொட்ரூஷன் ஆகி வெறும் 7 mm ஆயிடுச்சு. ஸ்பைனல் கேனலோட டயாமீட்டர் 7 mm ஆயிடுச்சு. L4, L5, L5S1 ரெண்டுமே பாதிக்கப்பட்டுருச்சு. வரும்பொழுது அவரால் படுத்துட்டு காலை கொஞ்சம் கூட தூக்க முடியாது, நிமிந்து உட்கார முடியாது. அவரே ரிவ்யூல சொல்றாரு, கேளுங்க. அவருக்கு என்னென்னலாம் கஷ்டம் இருந்தது. அதாவது ஒரு ரெஸ்ட் ரூம் போறதுனா கூட அவர் அவ்வளவு கஷ்டப்பட்டு தான் போயிட்டு வந்திருக்காரு. இப்போ இங்க அவரு நல்லா வாக்கிங்லாம் போயிட்டு சுத்தி பார்த்துட்டு ஜாலியா தான் இங்க இருந்து இப்ப கிளம்பி போறாங்க. எதுக்காக இந்த வீடியோ? இந்த அளவுக்கு பாதிக்கப்பட்ட ஒரு பேஷண்ட் கம்ப்ளீட்டா ஆபரேஷன்ல இருந்து தப்பிக்க முடியுது அப்படின்னா, ஒரு ஸ்பைன் சர்ஜரியை நம்மளாலையும் கண்டிப்பா அவாய்ட் பண்ண முடியும். நம்மளும் முதுகெலும்பு ஆபரேஷன் தப்பிச்சிட முடியுன்ற நம்பிக்கை உங்களுக்கு தானா வந்துடும். ஸோ இந்த பேஷண்ட் ரிவ்யூ பாருங்க, முடிஞ்ச அளவு ஸ்பைன் சர்ஜரில இருந்து தப்பிக்க பார்ப்போம். தேங்க்யூ. இது ஜானகிராமன் பேஷண்டோட எக்ஸ்ரே. L4, L5, L5S1 அவருக்கு ப்ராப்ளம் இருக்கு. பேஷண்ட் நேம் ஜானகிராமன், வயசு 50. மெயினா அவருக்கு L4, L5, L5S1 இந்த 2 லெவல்ல தான் அதிகமான ப்ராப்ளம் இருந்தது. இந்த லெவல்ல ப்ராப்ளம் இருந்ததுனால தான் அவர் சாஞ்சு நடந்து வந்தாரு. L4, L5 லெவல்ல டிஸ்க் சிவியரா பல்ஜ் ஆகி அது இடது பக்கம் போற நரம்பு அழுத்த ஆரம்பிச்சிருச்சு. L5S1 லெவல்ல டிஸ்க் ப்ரொட்ரூஷன் ஆகி அது இடுப்புல இருந்து வலது பக்கம் போற நரம்பு அழுத்த ஆரம்பிச்சிச்சு. சோ அவர் சிவியராவே அவர் வரும்பொழுது எந்த அளவுக்கு நடந்திருக்காரு அந்த வீடியோ எல்லாமே நீங்க பாருங்க. L4, L5 8.6 mm, L5S1 7.4 mm தான். இந்த அளவுக்கு சிவியரா இருந்தவர் நம்ம ரோபோஸ்பைன் மூலமா இப்ப ஸ்ட்ரைட்டா நடக்க ஆரம்பிச்சிட்டாரு. இதோட பிலிம் எந்த அளவுக்கு L5S1 டிஸ்க் எந்த அளவுக்கு ப்ரொட்ரூஷன் ஆயிருக்குன்னு தெரியுது. இவ்வளவு தூரம் பிதுங்கி வெளில வந்து ஸ்பைனல் கேனல் டயாமீட்டரோட சுற்றளவு குறைக்க ஆரம்பிச்சிருச்சு. ஃபுல்லாவே நரம்பு அழுத்த ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஒவ்வொரு பிலிம்ல பார்த்தா தெரியும் L3, L4 எப்படி இருக்கு, L4, L5 எப்படி இருக்கு, L5S1 எப்படி இருக்குன்னு எந்த அளவுக்கு நரம்பு அழுத்த ஆரம்பிச்சிருக்குன்னு தெரியும். இவ்வளவு தூரம் சிவியரா ப்ராப்ளம் இருந்தவர் இப்போ கம்ப்ளீட்டாவே சரியாயிட்டாரு, நார்மலா நடக்கிறாரு. அவரோட ரிவ்யூ தேங்க்யூ. வணக்கம். என்னுடைய கணவருக்கு சியாட்டிகா பெயின் இருந்தது. இது கடந்த 1 வருடமாவே இருந்துச்சு. நாங்க சென்னையில இருந்து நிறைய ஹாஸ்பிட்டல் சென்னையில பார்த்தோம். பெரிய ஹாஸ்பிட்டல்லாம் நரம்பு அந்த இன்ஜெக்ஷன் கொடுத்து அந்த பெயினை குறைக்கிறதுக்காக பார்த்துருந்தாங்க. ஆனா நாங்க அதுக்கு எங்களுக்கு விருப்பம் இல்லை. அடுத்து சர்ஜரி சொன்னாங்க, நாங்க அதுக்கும் விரும்பல. பிறகு நாங்க யூடியூப்ல சாருடைய ஹாஸ்பிட்டல், சன் பிசியோதெரபி ஹாஸ்பிட்டல் மதுரைன்னு சொல்லி நாங்க பார்த்துருந்தோம். சாருடைய ஃபேஸ்புக்கு, யூடியூப் இது எல்லாமே நாங்க ஃபாலோ பண்ணி பார்க்கும்பொழுது அதுல நல்லபடியா ரிசல்ட் சொல்லியிருந்தாங்க. சாரோடைய ஃபேஸுக்காகவே நாங்க வந்தோம். ஏன்னா அவர் ரொம்ப நம்பது எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஒரு நம்பிக்கை வந்துச்சு. சென்னையில இருந்து புறப்பட்டு நாங்க மதுரைக்கே வந்தோம். மதுரையில இங்க நாங்க 10 days இங்க அட்மிட் ஆகி நாங்க பார்க்கலான்னு வந்திருந்தோம். ரொம்ப நல்லா பார்த்துருந்தாங்க. ட்ரீட்மெண்ட் எல்லாம் நல்லா போயிட்டு இருந்தது. இங்க ட்ரீட்மெண்ட் பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா 9 to 9 hours நல்லா போய்கிட்டே இருக்குது ட்ரீட்மெண்ட். அது உறுதி. பிறகு இப்ப என் ஹஸ்பண்டுக்கு நரம்பு அழுத்தம் இருந்துச்சு. அந்த அழுத்தம் குறைஞ்சிருச்சு. ரொம்ப பெயினோட குனிஞ்சி நடந்து வந்தாரு. சம்மணம் போட்டு உட்கார முடியாது, கீழே சாப்பிட முடியாது, ஒரு செகண்ட்ஸ் நிக்க முடியாது, அந்த மாதிரி இருந்தாரு. இப்போ ரொம்ப நல்லபடியா நாங்க அட்மிட் பண்ணி நாங்க வெளியே கிளம்புறோம். முடிஞ்சது, எங்களுக்கு ட்ரீட்மெண்ட் முடிஞ்சது. இப்ப என்னுடைய கணவர் நல்லபடியா நடந்து வராரு, நிமிர்ந்து நிக்கிறாரு, ஸ்ட்ராங்கா இருக்கிறாரு, ஃப்ரெஷ்ஷா இருக்காரு. எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. சன் ஹாஸ்பிட்டலுக்கு வாங்க, எல்லாருமே நல்லா ஆயிட்டு போங்க. இடுப்பு கீழே சுத்தமா நிக்க முடியாது. காலையில இடுப்புல ஆரம்பிச்ச பேக் பெல்ட் போட்டு யூஸ் பண்ணிருந்தோம். அதுக்கப்புறம் தொடைக்கு தொடையில எனக்கு ஸ்ட்ரைட்டா அப்படி நிக்கிற மனுஷன் இப்படி கூணு வளைஞ்சு 45 டிகிரி கூணு வளைஞ்சு நடக்க முடியாம, சுத்தமா நடக்க முடியாம தான் இங்க வந்தேன். இங்க நைட்டு டாக்டர் செக் பண்ணிட்டு குணமாக்கி போலான்னு சொன்னாரு. அவங்க ட்ரீட்மெண்ட் அவங்க நம்பிக்கை, நான் வார்த்தைகளை ரொம்ப நம்பி வந்தேன். இன்னைக்கு நான் நிமிர்ந்து நின்று ஸ்டெப்ஸ் ஏறி நடந்து போறேன். இங்க சென்னைக்கு நானே கார் டிரைவ் பண்ணிட்டு போறேன். அது எனக்கு ஒரு சந்தோஷம். சம்பளம் போட்டு உட்கார என் வேலையை நானே பார்த்தது. நான் வெக்கத்துல பாத்ரூம் போனாலும் நான் இன்னொருத்தர் தயவு எதிர்பார்த்திருந்த நிலமம் போய்
நீங்க எல்லா வேலையும் நானே பார்த்தேன். நான் குளிச்சு 15 நாள் ஆயிடுச்சு. இந்த ஹாஸ்பிட்டல்ல வந்து தான் நான் டெய்லியும் குளிக்கிறேன். டெய்லியும் குளிச்சுட்டு எல்லாம் ஃப்ரெஷ்ஷா இப்ப என்ன பார்த்தா பேஷண்ட் போல சொல்ல முடியாது. இதே நான் 10 நாள் பிளான் பண்ணி வந்தா இன்னைக்கு 7 நாளைக்கு கிளம்பி போறோம். அதனால மன திருப்தியோட தான் போறோம். என்ன இது மேல அவங்க இது அவங்க பாத்துங்க என்னன்னா ட்ரீட்மெண்ட் கவனிப்பு நம்ம சொந்த வீட்டுல இருக்க போல நல்ல கவனிப்பு கூட அட்டெண்ட் நம்ம பார்த்து ஒரு ஆள் வேணும், டீக்கு ஒரு ஆள் வேணும், காஃபிக்கு ஒரு அந்த ஆளே தேவையில்லை. சிங்கிளா வந்தாலும் நல்ல கவனிப்பு. பிள்ளைங்க எல்லாம் நம்ம பார்த்த பிள்ளைங்க போல நம்ம கவனிச்சுக்காங்க. டாக்டர்ஸ் ஒரு ஃப்ரெண்ட்லியா பழகுறாங்க. டாக்டர் போல யாருமே பழகிறது அது மனநிலை. நாங்க என்ன ஆசைப்பட்டு வந்தோமோ அது மனசு திருப்தியா கிடைச்சது. சந்தோஷமா கிளம்புறாங்க. தேங்க்யூ சார்.